ரோட்டோரமா பெரியவர் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கார். பானை செய்யற ஒருத்தர் ஆடு ஒண்ணு தன்னோட பக்கத்துல கட்டி வச்சிருக்காரு. அதை பார்த்த பெரியவர் குயவன் கிட்ட ஆடை ஏன்பா இங்க கட்டி வச்சிருக்கேன்னு கேட்டாரு. அதை கேட்ட அந்த குயவனும், நாளைக்கு எங்க குலதெய்வம் கோயில்ல திருவிழாயா, அதுக்கு வெட்டுறதுக்காக தான் கட்டி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்ட பெரியவர், அடடா இதெல்லாம் தப்புப்பா, வெட்டக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் மண்பானை செஞ்சுட்டு இருந்தவருக்கு கோவம் வந்துருது. இதை பாருங்க பெரியவரே, உங்க வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. பானை வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னதும் பெரியவர், இல்லப்பா எதுக்காக அந்த ஆடை வெட்டணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டதும் அந்த மண்பானை செய்யறவரு, என்ன ஏன் கேக்குறீங்க, நீங்க இதை வெட்டினா தானே சாமி சந்தோஷப்படும், பூமியில மழை வரும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னதை கேட்ட பெரியவர் நிறைய பானை செஞ்சு வச்சிருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு போய் ஒவ்வொரு பானையா எடுத்து கீழே போட்டு உடைக்க ஆரம்பிச்சாரு. அதை பார்த்ததும் பானை செஞ்சு வச்சிருந்தவர் பதறி போய் ஓடி வராரு. ஐயா ஐயா என்னையா பண்றீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவரோட கையை பிடிச்சு தடுக்கிறாரு. ஆனாலும் பெரியவர் நிறுத்தாததுனால கோவமா பெரியவரோட சட்டையை பிடிச்சிடுறாரு மண்பானை செஞ்சவர். உடனே பெரியவர் சிரிச்சுக்கிட்டே, என்னப்பா சந்தோஷமா இல்ல, உன் மனசு குளிரலையா அப்படின்னு கேட்டாரு. உடனே மண்பானை செஞ்சவர் கோபமா உடஞ்சு கிடந்த மண்பானையை பார்த்துக்கிட்டு, நான் செஞ்சதை என் கண்ணு முன்னாடியே போட்டு உடைச்சா எனக்கு எப்படி ஏன் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னதை கேட்டு அந்த பெரியவர் சொன்னார், நீ செஞ்ச உயிர் இல்லாத ஒரு பொருளை உன் கண்ணு முன்னாடி போட்டு உடைச்சதுக்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னா, இறைவனால் படைக்கப்பட்ட உயிருள்ள ஒரு பொருளை அவர் கண் முன்னே போட்டு வெட்டும் பொழுது அவர் மட்டும் எப்படி சந்தோஷப்படுவார் என்று நினைக்கிறாய் என்று கேட்டதும் பெரியவர் கூறிய வார்த்தையில் உள்ள உண்மையையும் நியாயத்தையும் உணர்ந்தார் மட்பாண்டம் செய்தவர். பெரியவர் சொன்னது உங்களுக்கு சரின்னு தோணுதா தவறுன்னு தோணுதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.